இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது என்ன கேட்டகரினா, நம்ம ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்டாக ஒரு சில கண்டிஷன்ஸை நம்ம கொடுத்து வச்சுருவோம், ஒரு சில கேசஸ் நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதிலிருந்து ஏதாவது ஒன்றுத்தை நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காஃபி மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காஃபி மிஷினில் நிறைய ப்ராடக்ட் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ காஃபி மட்டும் இல்லை, இப்போ டீ வேணும்னாலும் நம்ம எடுக்கலாம், காஃபி வேணும்னாலும் எடுக்கலாம், இல்லை தனியாக பால் மட்டும் வேணும்னாலும் நம்மளால் எடுக்க முடியும், இல்லை ஹாட் வாட்டர் வேணும்னாலும் எடுக்க முடியும். ஒன்றுத்துக்கும் செப்பரேட்டாக பட்டன்ஸ் இருக்கும் அந்த மிஷினில். எது வேணுன்றதை நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பென்ஸ் ஆகும் அந்த மிஷின்லேருந்து. ஸோ எந்த ஒரு பட்டன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 பட்டன் இருக்குன்னு வச்சுப்போம். ஒன்று டீ, காஃபி, அடுத்தது மில்க்கு, அடுத்தது ஹாட் வாட்டர், இந்த மாதிரி 4 பட்டன் இருக்குது. ஸோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அந்த பட்டன் எந்த ப்ராடக்ட் கூட லிங்க் ஆகிருக்கோ அது நமக்கு டிஸ்பென்ஸ் ஆகும். இதுதான் கேஸ். ஸோ ப்ரீஃபிக்ஸ்டாக இந்த 4 பட்டனும் 4 ப்ராடக்டோட லிங்க் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு 4 கேசஸ் ஆல்ரெடி இந்த ஸ்விட்ச் கேஸில் லிங்க் ஆகிருக்கும். நம்ம எது வேணும் அப்படின்ட்டு கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆன்சர் நமக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ இதுதான் ஸ்விட்ச் கேஸோடைய ஒரு ஓவரால் ஒரு ஐடியா. இப்போ அடுத்து கோட்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். சரியா? ஸ்ட்ரிங்கில் வந்து சும்மா டிவைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, எனக்கு வந்து காஃபின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். காஃபின்ற டிஃபால்ட் வேல்யூ ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரீசெட்டாக ஒரு சில வேல்யூஸை நம்ம உள்ளே கொடுத்துருவோம். ஸ்விட்ச்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ், ரவுண்டட் பிரேஸ் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் சின்டெக்ஸ் ஸ்விட்சுக்கு. இதுக்குள்ளே கேசஸ்ன்னு ஒரு சிலது எழுதுவோம். ஸோ ஒன்று நான் சொல்கிறேன். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டிவைஸ் இருக்குல்ல, இந்த வேரியபிளை கொண்டு வந்து உள்ளே இதில் பாஸ் பண்ணிவிடுவோம். அடுத்தது இந்த கர்லி பிரேஸில் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்போம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணலாம், டி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். சரியா? இதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்க போகிறோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டி இஸ் த அவுட்புட் அப்படின்ற மாதிரி கொடுத்துப்போம். இப்போ இந்த கேஸ் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே காஃபின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி இந்த கேஸோட பேரை மாற்றிக்கிறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் காஃபி இஸ் த அவுட்புட் அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். இந்த கேஸை மறுபடியும் ஒரு வாட்டி காப்பி பண்ணிவிட்டு இந்த காஃபின்ற ப்ராடக்ட்டுக்கு பதிலாக மில்க் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு கேஸ் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் மில்க்குன்னு மாற்றிக்கிறேன். அடுத்தது ஹாட் வாட்டருக்கு ஒரு கேஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ மொத்தம் 4 கேஸ் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டீக்கு ஒன்று, காஃபிக்கு ஒன்று, மில்க்குக்கு ஒன்று, ஹாட் வாட்டருக்கு ஒன்று. இந்த இடத்துல வெளியே நம்ம என்ன கால் பண்ணுறோமோ அந்த டேட்டா ஆல்ரெடி உள்ளே கொடுத்துருக்க ப்ரீஃபிக்ஸ்டு கேசஸ் கூட செக் பண்ணி எது மேட்ச் ஆகுதோ அதனோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். காஃபி இஸ் த அவுட்புட். ஸோ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்குற இந்த வேரியபிள் காஃபின்ற டேட்டா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல இருக்கிற இந்த செகண்ட் கேஸோட மேட்ச் ஆகி அதோட அவுட்புட் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து டீ வேணும். நான் இந்த இடத்துல டீன்னு சொல்லி மாற்றிட்டு பிரிண்ட் பண்ணேன்னா டீன்ற டேட்டா எங்கே மேட்ச் ஆகுதோ டி இஸ் த அவுட்புட். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எனக்கு வந்து பிக் பண்ணி அதோட அவுட்புட் எனக்கு கொடுக்குது. ஸோ ப்ரீசெட்டாக நமக்கு இந்த இடத்துல ஒரு சில டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்து வச்சுட்டு அதோட அவுட்புட்டை நம்ம கால் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் கிடைக்கும். சம்டைம்ஸ் நமக்கு எந்த கேஸுமே சூட் ஆகாது.
ஓகேவா. இன்கேஸ் மிஷின் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். யூசர் வந்து எந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு அது ஒர்க் ஆகக்கூடாது. இது வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்குது இந்த மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு எரர் டிஸ்பிளே வரணும். அப்போ என்ன பண்ணலான்னா, கடைசியாக எது கூடயுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும். இந்த டிஃபால்ட் கேஸுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். இப்போ எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். இங்கே என்ன கொடுக்குறேன்னா நோ அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கேஸில் வந்து எனக்கு பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நோ அவுட்புட்னு வந்துருச்சு. ஏன்னா பூஸ்ட் அப்படின்ற ஒரு கேஸே இங்கே கிடையாது. ஓகேவா. அதனால் டிஃபால்ட்டாக என்ன அவுட்புட் இருக்கோ அந்த அவுட்புட் எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்.